வசந்தம் வருமா குடும்ப நாவல். இதுக்கு முந்தின பகுதியினோட லிங்கை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை கேட்டுட்டு இந்த பகுதியை நீங்க கேட்கலாமா? பகுதி 3, அத்தியாயம் 11. வீட்டிற்கு வெளியே நாற்கட்டிலில் மல்லாக்க படுத்துக்கொண்டு வானில் மின்னிக் கொண்டிருந்த நட்சத்திரங்களை பார்த்து கொண்டிருந்தான் சின்னதுரை. கண்கள் தான் நட்சத்திரங்களை பார்த்தது. ஆனால் மனமும் இலக்கில்லாமல் எங்கோ பறந்து கொண்டிருந்தது. இன்று மதியம் வீட்டுக்கு வந்து ஒரு பாடு சண்டை போட்டுவிட்டு சென்றிருந்த தன் அம்மாவும் மதினியையும் நினைத்தால் வாழ்க்கையில் கல்யாணம் தேவையா என்று தோன்றியது அவனுக்கு. இப்படியுமா பெண் இருப்பாள்? பணம் பணம், அது ஒன்றுதான் வாழ்க்கை போல. இந்த மதனி எப்படி பணப்பேயாய் இருக்கிறார்கள்? இந்த அண்ணனும் அதற்கு ஒத்து ஊதுகிறானே, ஏன்னா இப்படி என்று அண்ணனை கேட்டான். டேய், இந்த வீட்டை நீ எடுத்துக்கிட்டா அப்ப எனக்குன்னு ஒரு வீடு வேண்டாமாடா? அது சரி, உனக்குன்னு ஒருத்தி வந்துட்டா அப்ப தெரியும் உனக்கு, நீயும் இப்படிதான் இருப்ப. அதெல்லாம் நம்ம கிட்ட நடக்காதண்ணே. நான் சொன்னா அதை கேட்டு நடக்கிற பொண்ணுதான் எனக்கு வேணும். இதெல்லாம் நடப்பதானால் அந்த சித்திரலேகா தான் எனக்கு மனைவியாக வர வேண்டும். அது நடக்குமா? வேறு ஜாதி, கண்டிப்பாய் பெண் கேட்டு போக முடியாது. அதற்கு ஒரே வழி காதல் திருமணம் செய்வதுதான். அவளை எப்படி திருமணம் செய்வது என்ற யோசனையில்தான் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டு கட்டிலில் படுத்திருந்தான் அவன். மனதில் என்ன அலைகள் அலைமோத தூக்கம் வராமல் புரண்டு கொண்டிருந்த தன் இளைய மகனை புலக்கடை பக்கம் வந்த செல்லத்தாய், இளைய சென்னதுர, பெரியவனை நினைச்சு தூக்கம் வரலையா உனக்கு என்று அருகில் வர, ஆமாமா, பேசாம அவனுக்கு இந்த வீட்டை கொடுத்துட்டு நாம சாத்தான் குளத்துல ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்துக்கிட்டு இருந்துக்கலாமா? எலே, நீ என்னலே சொல்ற? நான் இந்த வீட்டை விட்டுட்டு எப்படி வருவேன்? அப்ப நீயும் இங்கேயே இரு, நான் வாடகை வீட்டுக்கு போறேன். என்னலே சொல்ற நீ? நீ தனியாவா போற? தனியா நான் ஏன் போறேன்? என்னோட பொஞ்சாதியோட தான். ஐயோ, என்னென்னவோ சொல்றியடா, மூளை கீழே பரண்டு போச்சா என்று வருத்தத்துடன் கேட்டாள் அம்மா. நான் நல்லாதான் இருக்கேன், நீ உள்ள போய் படுப்போ என்றவன் திரும்பி படுத்து தூங்க முயற்சி செய்தான். சித்திரலேகா பானையை பார்த்தால் அரிசி மட்டுமே தான் வீட்டில் இருந்தது. இந்த 7 நாட்களாய் அக்கம் பக்கத்தில் இருந்து சாப்பாடு கொண்டு வந்தனர். இன்றிலிருந்து வீட்டில்தான் சமைத்து சாப்பிட வேண்டும். பருப்பு, காய்கறிகள் எதுவுமே இல்லை. கையிலும் ஒத்த ரூபாய் கூட இல்லை. இந்த அப்பா சதா குடியும் குடித்தனமுமாக திரியறாரே, கையில் 10 ரூபாய் கூட தர்றதில்லை. இப்ப என்ன பண்றது? நம்ம வேலைக்கு போனாதான் நம்ம கையில காசு பார்க்க முடியும். அதனால நாளைக்கு தோப்புக்கு வேலைக்கு கிளம்ப வேண்டியதுதான் என்று மனதில் நினைத்தவள், அத விஜயாக்கா கிட்ட சொல்லி வைக்கணும். அப்பதான் அவங்க வேலைக்கு போற போது என்னையும் கூட்டிட்டு போவாங்க என்று நினைத்து முடிவு செய்தவள் வாசலுக்கு வந்தாள். சிறிது நேரத்தில் தண்ணீர் எடுக்க விஜயாக்கா குடத்துடன் வரவும், என்ன சித்ரா, என்ன எதிர்பார்த்து நிக்கிற மாதிரி இருக்கு? ஆமாக்கா, நீங்க சொல்றது சரிதான். நாளைக்கு நீங்க வேலைக்கு போற போது என்னையும் கூட்டிட்டு போங்கக்கா. ஏய், என்னடி சொல்ற? அம்மா இறந்து போய் இன்னும் 16 கழிக்கலையே. அக்கா, என் நிலைமையை நினைச்சு பாருங்க. அப்பா மாதிரி ஆள் இருந்தா நான் எப்படிக்கா இருக்கிறது? வயிறுன்னு ஒண்ணு இருக்கேக்கா, நானும் சாப்பிடணும்ல. புரியுது சித்ரா, நான் உன்னை கண்டிப்பா நாளைக்கு கூட்டிட்டு போறேன் என்று தண்ணீர் எடுக்க குடத்துடன் செல்ல நம்பிக்கையுடன் வீட்டிற்குள் சென்றாள் சித்திரலேகா. இரவு அவளுக்கு தூக்கமே வரவில்லை. விடிய விடிய முழித்திருந்தவள் விடிந்தும் விடியாத காலையிலேயே எழுந்து வரட்டென்று முற்றத்தை பெருக்கி சாணி தெளித்து ஒரு கிளி கோலத்தை வரைந்துவிட்டு நிதானமாக அடுப்பை பற்ற வைத்து உலை வைத்து சோறு பொங்கி வடிய விட்டாள். பின்பு புலக்கடை பக்கம் சென்று குளித்து ரெடியாகி வந்தாள். வடிய விட்ட சோற்று பானையை நிமிர்த்தி ஒரு வட்டிலில் 2 கரண்டி போட்டு தண்ணீர் ஊற்றி கல்லுப்பை கொஞ்சம் போட்டவள், தொட்டுக்கொள்ள எதுவுமே இல்லையே என்பதை உணர்ந்தாள். வெங்காயம், மிளகாய், ஊறுகாய், தேங்காய் எதுவுமே இல்லாமல் கஞ்சி உள்ளே இறங்க மறுத்தது. அப்போதுதான் ஞாபகம் வந்தவளாக எழுந்து வந்து வாசல் படலைக்கு பின்னே ஒரு மிளகாய் செடி 2 காய்கள் போட்டிருந்தது. இரண்டையும் பறித்து வந்தவள்
ஒரு மிளகாயை பேய்த்து கஞ்சியில் போட்டு விரவி சாப்பிட்டாள். அவளது பசித்த வயிற்றுக்கு அதுவே அமிர்தமாக இருந்தது. நீரும் சோறுமாய் வயிறு நிறைய குடித்தவள் ஒரு தூக்குச் சட்டியில் அதே போல சோறும் தண்ணீரும் கலந்து உப்புக்கள் போட்டு மீதமிருந்த மிளகாயையும் போட்டு மூடி மதிய சாப்பிட்டிற்கு எடுத்துக்கொண்டு படலையை சாத்திவிட்டு விஜயாக்கா வீட்டுக்கு வந்தாள். என்ன சித்ரா, இன்னைக்கு சீக்கிரமாவே ரெடி ஆயிட்ட போல. இரு இரு, நான் இந்த குழம்ப தாளிச்சிட்டா என் வேலை முடிஞ்சிரும், அப்புறம் கிளம்பலாம் என்றவள் தாளித்து கொட்டிவிட்டு தூக்குச்சட்டியில் மதியத்திற்கு எடுத்து வைத்துக் கொண்டே தன் பிள்ளைகளிடம், பார்த்திருந்துக்கோங்க, சோறு வேணும்னா போட்டு வயிற்றுக்கு சாப்பிடுங்க, அப்பா வந்ததும் சாப்பிட சொல்லுங்கடா, நான் வேலைக்கு போயிட்டு வரேன், சண்டை போடாம இருக்கணும் என்ன என்று தன் இரு பிள்ளைகளிடமும் சொல்லிவிட்டு சித்ராவும் விஜயாவும் தோப்பை நோக்கி நடையை கட்டினர். சைக்கிளை மிதித்துக் கொண்டே யோசனையில் வந்து கொண்டிருந்தான் சின்னதுரை. என்னைக்காவது சித்ரா வேலைக்கு வருவாளா? வந்தான்னா நம்ம மனசுல இருக்கிறத சந்தர்ப்பம் பார்த்து சொல்லிடணும். அவ மட்டும் சரின்னு சொல்லிட்டாள்னா, ஐயோ இதையெல்லாம் நினைக்கிறப்பவே நெஞ்சு இனிக்குதே. ஒரு வேலை மாட்டேன்னு சொல்லிட்டானா என்ன பண்ணுவ என்று இன்னொரு மனசு அவனை இடித்துரைக்க, அவளுக்கும் இஷ்டம் இருக்கும், அதான் நம்மள ஓரக்கண்ணால பாக்குறா, சிரிக்கிறா, கண்டிப்பா அவளுக்கும் அது இருக்கும். சரி சரி, அவகிட்ட இன்னைக்கு நேர்லயே கேட்டுடுவோம் என்று கேள்வியும் பதிலுமாய் மனதுக்குள் போராடியவாறே தோப்புக்குள் வந்து சேர்ந்தான் அவன். வழக்கம் போல எல்லா தோப்பையும் பார்வையிட்டு விட்டு பருத்தி காட்டிற்கு வந்து சேர்ந்தான். தூரமாய் பெண்கள் ஒன்று இரண்டாய் வந்த வண்ணம் இருந்தனர். அவனது உள்ளம் பரபரத்தது. இன்று சித்ரா வருகிறாளா என்று கண்களை கூர்மையாக நோக்கினான். ஆம், நிஜமாகவே சித்ரா வந்து கொண்டிருந்தாள். இன்னைக்கு எப்படியும் கேட்டுடணும் என்று நினைக்கவும் படபடத்த தன் இதயத்தை ஆசுவாசப்படுத்திக் கொண்டான். பெண்கள் அனைவரும் வந்ததும் பம்பு செட்டு ரூமில் இருந்த நார் பெட்டிகளை எடுத்து வந்து ஆளுக்கொன்றை கொடுத்தான். சித்திரலேகாவிடம் கொடுத்துவிட்டு, என்ன சித்ரா, உங்க அம்மா தவறிட்டாங்களாமே, கேள்விப்பட்டு நான் வருத்தப்பட்டேன் என்று கூற, அவள் ஆமா என்று தலையசை போடு வேறு எதுவும் பேசாமல் நார்பெட்டியை பெற்றுக்கொள்ள அவனுக்கு சப்பென்று ஆகிவிட்டது. இதை சாக்காய் வைத்து 2 வார்த்தை பேசுவாள், அப்படியே நமது மனதில் உள்ளதை சொல்லிவிடலாம் என்று நினைத்தவனுக்கு அவளது தலையசைப்பான பதில் முகத்தில் அறைந்தார் போல இருந்தது. இருக்கட்டும் இருக்கட்டும், இன்னைக்கு சாயந்தரம் கூலிய வாங்க எங்கிட்ட தானே வந்தாகணும், அப்ப சொல்லிக்கிறேன் என்று எண்ணிக்கொண்டவன், இன்னைக்குள்ள பருத்தி வேலையை முடிச்சிடணும், நாளைக்கு கடலை காட்டுல களை எடுக்கணும், துரிதமா வேலையை பாருங்க என்று அனைவரையும் வேகப்படுத்தினான் சின்னதுரை. அவனது கண்கள் சித்ராவையே மொய்த்து கொண்டிருப்பதை விஜயாக்கா கவனித்தாள். அந்த பயலுக்கு சித்ரா மேல மையல் போல என்று மனதில் குறித்து கொண்டாள். சித்ராவோ வேலையில் கண்ணாய் இருந்தாள், ஆனால் அவனோ அவள் மேல் கண்ணாய் இருந்தான். வேலை முடிந்து கூலி வாங்க அனைவரும் வரிசையாய் வர எல்லோருக்கும் கொடுத்தவன் சித்ராவை மட்டும் காக்க வைத்தான். எல்லோரும் கடந்து போக சித்ரா மட்டும் தர்ம சங்கடத்துடன் அங்கே நின்று கொண்டிருக்க, ஏங்க எனக்கும் கூலியை கொடுத்தா நான் போயிட்டே இருப்பேன் என்றால் எங்கோ பார்த்தவாறு. ஏன் போகணும், என் கூடவே இருந்துறேன் அவன் சொன்னான். கேட்டதும் சடக்கென அவனை திரும்பி பார்த்தவள் அவன் கண்களில் வழிந்த காதலை பார்த்து அதிர்ந்து போனாள். என்ன பேசுறீங்க? நான் உன்னை கல்யாணம் செஞ்சுக்க ஆசைப்படுறேன் சித்ரா. ஐயோ இது என்ன பிதற்றல், நம்ம 2 பேருமே வேற வேற ஜாதி, இதெல்லாம் நடக்காது என்று பதறினாள். ஜாதி தானே பிரச்சனை, என்ன கட்டிக்க உனக்கு விருப்பம் தானே? ஐயோ இதென்ன பேச்சு, கூலியை தாங்க, நான் போகணும் என்று அவசரப்பட்டாள். பதில் சொல்லிட்டா நான் தந்துடுறேன். ஆஹா, கூலியை கொடுங்க முதல்ல என்றவள் அவன் கையில் வைத்திருந்த பணத்தை வெடுக்கென்று பிடுங்கிக் கொள்ள, ஏய் சித்ரா, நாளைக்கு காலையில நான் உன் வீட்டு முன்னாடி நிப்பேன், நீ என்னை பார்க்க வெளியே வந்தேன்னா என்ன நீ விரும்புறேன்னு நினைச்சுக்குவேன் என்று அவன் கூற, எதையும் கேட்காத மாதிரி தூரமாய் நின்றிருந்த விஜயாக்காவை நோக்கி ஓடினாள் சித்ரா. என்ன சித்ரா, அந்த சின்னதுரை உன்னை நிறுத்தி என்ன கேட்டான்? சொல்லேண்டி, உன்னை கட்டிக்கிறேன்னு சொன்னானா? ஆச்சரியமாய் சித்ரா விஜயாக்காவை நோக்கியவள், எப்படிக்கா அவர் சொன்னதை அப்படியே சொல்றீங்க? அவன் சொல்ல வேற செய்யணுமாக்கும், அவன் பார்வையே உன்னை முழுங்குற மாதிரி இல்ல இருக்கு.
அதுவும் இல்லாம உன் அம்மாவை எடுத்த போதே அங்க வந்து உன்னை பார்த்துட்டு தான் போனான். என்னக்கா சொல்றீங்க? இதெல்லாம் தெரிஞ்சும் நீ இங்க ஏன் என்கிட்ட சொல்லல என்று தயங்கியபடியே கேட்டாள். அடியே, இதெல்லாம் ஒரு யூகம் தாண்டி. ஒருக்கா பொய்யாவும் போகலாம்ல. இப்ப நிஜமாயிடுச்சுல்ல. நீ என்ன சொன்ன? அக்கா, இது கண்டிப்பா நடக்காதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஏண்டி நடக்காது? உன் நிலைமை அறிஞ்சுதான் பேசினியா? கூட பிறந்த அக்காக்கள் 2 பேருமே உன்னை கூட்டிட்டு போக முன்னாடி வரல. உன் அண்ணனும் நிலைமை சரியில்லைன்னு உன்னை விட்டுட்டு போயிட்டான். மீதி இருக்கிறது உன் அப்பா மட்டும்தான். அவரோ குடியே கதின்னு கிடக்காரு. அது மட்டும் இல்ல, அந்த அன்னத்தை உன் வீட்டுக்குள்ள விட்டுட்டாரு. அவ என்ன செய்வாளோ என்ன எனக்கே பயமா இருக்கு. அதனால நீ பேசாம அந்த சின்னதுடைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிடு. அக்கா, இது எப்படிக்கா நடக்கும்? ஆமாண்டி, நாம தான் சாத்தியமாக்கணும் அத. அத்தியாயம் 12. இதுதான் உனக்கு நல்லதுன்னு தோணுது, அப்புறம் உன் இஷ்டம் என்று விஜயா தன் வீடு வந்ததும் சென்று விட, சித்ராவுக்கு நெஞ்சம் முழுவதும் பயம் அப்பிக்கொண்டது. வீட்டிற்குள் நுழையவும் அங்கே, என்னங்க, நான் சொன்னதை உங்க மக கிட்ட சொல்லிட்டீங்களா என்று அண்ணம் சொல்லிக் கொண்டிருந்தார். எதை சொல்லணும் அண்ணம்? சரிதான், அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? அதாங்க, பக்கத்து ஊர்ல ஒரு மாப்பிள்ளை உங்க சித்ராவுக்கு சொன்னனே என்று தயங்கியபடியே சொன்னாள். 2ஆம் தாரமா 2 பிள்ளைங்க, அந்த மாப்பிள்ளை தானே சொன்ன நீ? என்னங்க பேசுறீங்க நீங்க? மாப்பிள்ளை பையன் இளவட்டம் தான். அதுவும் இல்லாம அவனே இந்த கல்யாணத்தை முடிஞ்சதும் சொலையா 10,000 தருவேன்னு சொல்லியிருக்கான். என்ன, 10,000மா? ஆமா, 10,000. அப்போ அவனை வர சொல்லி கோயில வச்சு தாலியை கட்டி இவ்வளவு அனுப்பிச்சிடலாம். 10,000 கண்டிப்பா தருவான்ல. வாய் சிரிக்க சொன்னான் அவன். அத வாங்கி தர்றது ஏன் பாடு. ஐயோ, இந்த அப்பா பணம் என்றதும் என்னை தள்ளிவிட எண்ணிவிட்டாரே. இப்போது என்ன செய்வது? விஜயாக்கா என்ன அழகாக கண்டுபிடித்து வச்சிருக்காங்க. நம்ம வீட்டு நிலைமைய புட்டு புட்டு வச்சிட்டாங்களே. ஐயோ அம்மா, இப்படி என்ன நட்ட நடு ஆத்தல விட்டுட்டு போயிட்டியேம்மா. இப்ப நான் என்ன செய்ய போறேன் என்று இவள் தன் நிலையை எண்ணி கண்ணீர் வடிக்க, அடடே, உன் பொண்ணு வந்துட்டாயா, இனிமே வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்லிடு என்றவாறு கூறிவிட்டு அண்ணன் வெளியேற, வா வா சித்ரா, உனக்கு கல்யாணம் பண்ணிடலாம்னு இருக்கேன். அதனால நீ இனிமே கூட கூலி வேலைக்கு போக வேண்டாம் என்று சொன்ன தகப்பனை வெறுப்புடன் நோக்கினாள் சித்ரா. அத்தியாயம் 13. ரொம்ப உற்சாகமாக கிளம்பினாள் சரஸ்வதி. விடியற் காலையில் எழுந்து காஃபி போட்டது முதல் மதிய சமையல் வரை செய்து வைத்து விட்டாள். அவளது மாமியார் ஆனந்தக்கனியோ, கல்யாணம் ஆனவளுக்கு குடும்பம் நடத்த பிடிக்கலையா, பள்ளிக்கூடம் போகணுமாமில்ல, பள்ளிக்கூடம் இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த கூத்துன்னு நான் பார்க்க தானே போறேன் என்று வெளியே கூறிக்கொண்டே முகத்தை திருப்பிக் கொள்ள, தன்னை பள்ளிக்கூடத்தில் கொண்டு விடுவதாக சொன்ன கணவன் பொன்னம்பலத்தின் வருகையை எதிர்பார்த்து அடிக்கடி வாசலை எட்டி பார்த்தாள் சரஸ்வதி. அவனது வண்டி வாசலில் வந்து நிற்கவும் மான் போல துள்ளி குதித்து ஓடியவள், என்னங்க, மணி 9 ஆயிருச்சு என்று அவசரப்படுத்தினாள். சரி, நான் 5 நிமிஷத்துல குளிச்சு ரெடி ஆயிட்டு வந்துடுறேன் என்றவன் குளியல் அறைக்குள் போய்விட சந்தோஷம் உள்ளம் எங்கும் நிரம்பி வழிந்தது சரஸ்வதிக்கு. குளித்து சாப்பிட்டு விட்டு வெளியே வந்தவனை வழிமறித்தாள் ஆனந்தக்கனி. ஏண்டா எடுபட்ட பயல, அவதான் படிக்கிறேன்னு சொன்னா உடனே நீயும் என்னமோ படிச்சவ ஜில்லா கலெக்டர் ஆகிற மாதிரி கிளம்பிட்ட. அம்மா, நேத்தே உங்ககிட்ட சொன்னனே, அரசு பள்ளியில தானே படிக்க போறா, செலவுக்கு பணம் வேணும்னா அவ அப்பா கிட்ட கேட்டுக்கலாம். அப்படியே நமக்கு தேவைப்பட்டா கூட அவர்கிட்ட இருந்து வாங்கிக்கலாம்ல. ஆமா, அவரு பெரிய வட்டி கடை வச்சிருக்காரு பாரு, நீ கேட்ட உடனே பணத்தை எடுத்து கொடுக்க. அம்மா, நீ சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் அவர் இப்போ வட்டி கடை வைக்க போறாராம். என்னடா சொல்ற? இவளுக்கு 10 பவுனுக்கு மேல ஒத்த பவுன் கூட போட மாட்டேன்னாரு. அப்படிப்பட்டவர் வட்டி கடை ஆரம்பிக்க போறாரா? ஆமாமா. யாரோட தாலி அறுத்தானோ யாருக்கு தெரியும். அதெல்லாம் உனக்கு எதுக்கு? நமக்கு தேவையானப்ப அவரோட மகளை பேர் சொல்லி கொஞ்சமா பணத்தை கறந்துக்கலாம். படிப்பை சொன்னதுனாலதான் இந்த சரசு என் கூட வந்தா, இல்லைன்னா அவ வந்திருக்க மாட்டா, அப்பா வீட்லயே இருந்திருப்பா. டேய், உன் மாமனார் கோடி வந்தாலும் 5 பைசா தரமாட்டான்டா, கஞ்ச பைய.
உன் தங்க 2 குழந்தைகளை வச்சுக்கிட்டு வேலைக்கு ஒழுங்கா போகாத புருஷனோட கஷ்டப்படுறா. உன்னுடைய அண்ணனும் நீயும் மெக்கானிக் கடை வச்சிருக்கீங்க. வருமானம் தான் ஒன்னும் வந்தபாடு இல்ல. உன்னோட தங்கைக்கு 10 பவுன் நகை பாக்கி இருக்கு, தெரியுமில்ல? 2 அண்ணன்கள் இருந்து என்ன பயன் சொல்லு? கொடுக்க முடியலையே. உங்க அப்பா இருந்திருந்தா இப்படி எல்லாம் இருந்திருப்பாரா? அம்மா, ஒப்பாரி வைக்கிறத நிறுத்துமா. நான் அவளை பள்ளிக்கூடத்துல விட்டுட்டு வந்துறேன். நான் சொல்றது எங்க கேக்குறான்? பொண்டாட்டி மேலதான் கவனமா இருக்கான். இவனை இப்படியே விட்டுடக்கூடாது. ஏற்கனவே மூத்தவன் தனி குடித்தனம் போயிட்டான். அவங்கிட்ட தம்புடி காசு பெயராது. இவன் தான் சம்பாதிக்கிறத என்கிட்ட கொண்டாந்து தரான்னு இவனையும் விட்டுடக்கூடாது. அவ பள்ளிக்கூடம் போனா போகட்டும், மகனை நம்மளை விட்டு பிரிய விட்டுடக்கூடாது என்று எண்ணி முடிவு செய்தவள் தனக்குள் ஒரு கணக்கு போட்டு கொண்டாள் ஆனந்தக்கனி. வெளியே வந்து, ஏண்டி, பள்ளிக்கூடம் எல்லாம் போறது சரிதான், ஆனா படிப்ப கவனமா படி என்று ஆனந்தக்கனி கூற தன் கண்களை அவளாலேயே நம்ப முடியவில்லை. சரஸ்வதிக்கு இதென்ன ராட்சசி என்று எண்ணிய தன் மாமியாரா இது? வெளியே வந்து, ஏண்டி, பள்ளிக்கூடம் எல்லாம் போறது சரிதான், ஆனா படிப்ப கவனமா இருந்து படி என்று ஆனந்தக்கனி கூற தன் கண்களையே தன்னால் நம்ப முடியவில்லை சரஸ்வதிக்கு. இதென்ன ராட்சசி என்று எண்ணிய தன் மாமியாரா இது? மனசுக்கு பிடிக்காத தன் கணவருக்குத்தான் எவ்வளவு பெருந்தன்மை. தன் அப்பா அம்மாவை விட இவர்கள் எவ்வளவோ உயர்ந்தவர்கள் என்று இவள் மனதுள் வியந்த வண்ணம், என்ன சரசு, போலாமா என்ற கணவனின் வண்டியில் ஏறியவள் மாமியாருக்கு கையை ஆட்டி விடைபெற்றவள் உற்சாகத்துடன் பள்ளிக்கூடத்திற்கு கிளம்பினாள். பள்ளிக்கூடத்திற்குள் நுழைந்ததுமே மேனியே சிலிர்த்தது சரஸ்வதிக்கு. இனி இப்படி பள்ளிக்கூடம் வந்து படிப்பது ஏது என்று கவலையில் கிடந்த அவளது மனது இப்போது புத்துணர்ச்சி பெற்றது. 11ஆம் வகுப்பிற்குள் நுழைந்ததும் காலியான இருக்கையில் அமர்ந்தாள் ஆவலுடன். வகுப்பு தொடங்கியதும் முதலில் தமிழாசிரியர் தமிழ்ச்செல்வி வந்தார். தமிழில் ஒரு குறளை வாசித்து அதுக்கு விளக்கமும் தந்தவர் சரஸ்வதியின் அருகில் வந்தார். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல்லம்மா? ஆமா டீச்சர். இந்த சின்ன வயசுல எப்படிமா? டீச்சர், கட்டாய கல்யாணம் டீச்சர். சரி, போகட்டும். உன்னை படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடம் அனுப்புனாங்களே, அது வரைக்கும் சந்தோஷம்தான். படிப்பை மட்டும் எக்காரணத்தை கொண்டு நிறுத்திடாதே சரஸ்வதி. ஆமா டீச்சர், கண்டிப்பா படிப்பை நிறுத்த மாட்டேனா. அடுத்த பாட வேலைக்கான மணி அடிக்க தமிழ்ச்செல்வி டீச்சர் விடைபெற்று செல்ல ஆங்கில ஆசிரியை அகல்யா உள்ளே வந்தார். ஒவ்வொரு வகுப்பிலும் குறிப்பெடுத்தாள். இப்படியாக அன்றைய பொழுது மிகவும் மகிழ்ச்சியானதாக கழிந்தது சரஸ்வதிக்கு. தான் முன்பு பள்ளிக்கூடம் வந்தபோது வராத சந்தோஷம் இப்போது இரட்டிப்பாக கிடைத்ததாக உணர்ந்தாள் சரஸ்வதி. வரும்போது நடந்து வா என்று கணவன் சொல்லி சென்றிருந்தார். இப்படி மகிழ்ச்சியாக ஒரு 15 நாட்கள் நன்றாகத்தான் சென்றது. ஒரு நாள் கணக்கு பாடம் நடந்து கொண்டிருக்கும் போது சரஸ்வதிக்கு அவளும் அடக்கி அடக்கி பார்த்தாள். அதை மீறிக்கொண்டு காலையில் சாப்பிட்ட சாப்பாட்டை வாந்தி எடுத்தாள். வகுப்பில் இருந்த அனைவருமே கொல்லென்று சிரிக்க சரஸ்வதிக்கு மிகவும் சங்கடமாகி போனது. பள்ளிக்கூடத்தை பெருக்கி சுத்தம் செய்யும் வடிவை கூட்டி வந்து சுத்தம் செய்யவும் திரும்பவும் அவளுக்கு வாந்தி வர ஒரே அவமானமாகி போனது சரஸ்வதிக்கு. அன்று மதியமே அருகில் இருந்த பாலா மருத்துவமனை டாக்டர் இந்திரா கணேசனை பள்ளிக்கு அழைக்க அவர்கள் பரிசோதனையில் இந்த பெண் கர்ப்பம் என்று கூறவும் அனைவரும் பார்த்த பார்வையில் வெட்கி போய் மதியமே லீவு சொல்லிவிட்டு வீட்டிற்கு வேகமாக வந்தாள் சரஸ்வதி. அவளுக்கு பெருத்த அவமானம் ஆகி போனது. அழுது கொண்டே வீட்டிற்குள் நுழைந்தவளை பார்த்த ஆனந்த கனிக்கு ஒன்றுமே விளங்கவில்லை. இவளுக்கு என்னாச்சு? இப்ப கொஞ்ச நாளா தரையில நடக்காம வானத்துல பறந்துகிட்டு இருந்தா, இன்னைக்கு என்னடானா என்ன வந்துருச்சு இவளுக்கு? மகாராணி அழுதுகிட்டு வர்றா. ஏய் நில்லு, என்னடி ஆச்சு? எதுக்காக இப்படி ஒப்பாரி வச்சுக்கிட்டு படிப்புக்கு இடையில ஓடி வந்திருக்க? நான் ஒருத்தி வாசல்ல குத்துக்கல்லாட்ட உட்கார்ந்துருக்கேன், என்னன்னு சொல்லாம கேவி கேவி அலற. என்னடி நடந்துச்சு? சொல்லி தொலைய. ஒண்ணுமில்ல என்றவாறு அறைக்குள் வந்தவள் அழுகையை கட்டுப்படுத்த முடியாமல் குமுறி குமுறி அழுதாள். அவளது வயிற்றில் இப்போது ஒரு உயிரா? ஐயோ, என் கல்வியை களவாட என் வயிற்றில் இந்த சிசு வந்ததா? இது எப்படி? முதலிரவில் தன்னை கசக்கியதில் முளைத்த செடியா தன் வயிற்றில் மொட்டுவிட்டுள்ளது இப்போது? இதை எப்படி நான் எதிர்கொள்வது? தனக்கு இப்போதுதான் 16 முடிந்துள்ளது. இந்த வயதில் எனக்கு குழந்தையா? ஐயோ, என்ன செய்வேன்? இது தெரிந்தால் நிச்சயம் வீட்டில் பள்ளிக்கூடத்திற்கு அனுப்ப மாட்டார்களே.
இதை எப்படி கலைப்பது? இப்படி பலவாறு யோசித்தும் ஒன்றுமே புரியவில்லை சரஸ்வதிக்கு. ஒரு நாள் தன் அத்தை கூறியது அவளுக்கு ஞாபகம் வந்தது. பப்பாளி பழம் சாப்பிட்டால் வயிற்றில் இருக்கும் பிள்ளை கலைந்து விடுமே என்று. எனவே கொல்லையில் நின்ற பப்பாளி மரத்தில் ஒரு பழத்தை தட்டி வந்து முழுவதையும் தான் ஒருத்தியே சாப்பிட்டாள். ஓரிரு நாள் இப்படி சாப்பிட்டும் எந்த பலனும் இல்லை. என்ன சரஸ்வதி, 2 நாளா நீ பள்ளிக்கூடத்துக்கு போகலையாமே, ஏன் என்று பொன்னம்பலம் கேட்கவும் பதில் கூற முடியாமல் திரு திருவென விழித்தவள் பின் வயிற்று வலி அதான் என்று கூறி ஏதோ சமாளித்தாள். எப்படியாவது இந்த குழந்தை கலைந்து விடாதா? கலைந்து விட்டால் பள்ளிக்கூடத்திற்கு போயிடலாமே. ஏண்டா, பொண்டாட்டி என்னடா அறைக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறா? பள்ளிக்கு போறதுன்னா குதி போட்டுக்கிட்டு போவா. என்ன விஷயம்னு கேட்டியா? ஏனா? வயிற்று வலியாமா, அதான். அப்ப மருத்துவமனைக்கு போகாம ஏன் வீட்டுக்குள்ள அடகோழி ஆட்டம் கிடக்கிறா? என்னவா இருக்கும்? யோசிக்க ஆரம்பித்தால் ஆனந்தக்கனி. இந்த நாவலோட தொடர்ச்சி அடுத்த பகுதியில் கேட்கலாம்.